பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2000 நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இன்று காலை ஆலோசனை மேற்கொண்டதில் தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கான நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் மூலமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பாக தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி முதல் தொடங்கிய மழை மற்றும் பெஞ்சல் புயலின் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும், வட மாவட்டங்கள் அதிக அளவு மழை பாதிப்பை ஏற்பட்டதாகவும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இதன் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது என்றும், திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை அளவு என்பது வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு கனமழையின் காரணமாக கடுமையான மழைப்பொழிவு சந்தித்திருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு 2000 நபர்களுக்கும் மேல் என்பது 2 நாட்களுக்கும் மேலாக மழை என்பது பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. வெள்ளம் சூழ்ந்தது. வாழ்வாதாரம் என்பது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரண ரூபாய் 2000 வழங்கிட தற்பொழுது தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த குறிப்பாக இன்று நடைபெற்றிருந்த கூட்டத்தில் புயல் வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு தொகையாக 5 லட்சம் ரூபாயும், சேதமடைந்த குடிசை இழப்பீடு தொகையாக 10,000 ரூபாய் வழங்கிடுவதாகவும், முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்லத்தின் திட்டத்தின் கீழாக வீடு கட்டுவதற்கான முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய நெற்பயிர் உள்ளிட்ட பாசன பயிர்களுக்கு ஹெக்டார் ஒன்றுக்கு ரூபாய் 17,000 வழங்கப்படும் என்றும், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமடைந்தவர்களின் அடைந்திருப்பின் கீழ் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக இழப்பீடு ஹெக்டார் ஒன்றுக்கு ரூபாய் 22,500 ரூபாய் வழங்கிடவும், மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய மானாவாரிய பயிர்களுக்கு ஹெக்டார் ஒன்றுக்கு 8,500 ரூபாய் வழங்கிடவும், அதே போல எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழப்பு நிவாரணமாக 37,500 ரூபாய் வழங்கிடவும், வெள்ளக்காடு மற்றும் செம்பேரி ஆடு உள்ளிட்டவைகளுக்கு உயிரிழப்பு நிவாரணமாக 4,000 ரூபாயும், கோழி உயிரிழப்பு காரணமாக ரூபாய் 100 ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டைகள் இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ்கள் வழங்கிடவும் உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடத்திட்ட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் நடத்தப்பட்ட மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளின் விவரங்களை அரசுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருப்பதாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக புயல் வெள்ள பாதிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களாக கருதக்கூடிய விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கும் மேலாக மழை பெய்து வந்த நிலையில் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரண ரூபாய் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் தலைவர்கள் தங்கள் மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளின் விவரங்களை அரசுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செலினா, தற்போது முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நிவாரண தொகைகள் எப்போதிருந்து வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது? இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது அந்தந்த மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பீடு மற்றும் எந்த அடிப்படையில் இந்த நிவாரண தொகை என்பது வழங்கப்படுகிறது என்பது தொடர்பாக
விவரங்களை மாவட்ட ஆட்சியர்கள் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிறகாக இதற்கான படிவங்கள் என்பது அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அதன் அடிப்படையில் வழங்கப்படும். அதே போல சில வீடுகள் இடிந்திருக்கக்கூடிய நிலையில் ரேஷன் அட்டை உள்ளிட்ட அவர்களின் சான்றிதழ் அனைத்தும் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த சான்றிதழ்கள் அவர்கள் பெறுவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்ட பிறகாக அவர்களுக்கான நிவாரண தொகை என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரையிலும் இந்த அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சான்றிதழ்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கான அந்த நிவாரண தொகை என்பது வழங்கப்படுவது தொடர்பாக எப்போது இருந்து இந்த நிவாரண தொகை என்பது வழங்கப்படும், எதன் அடிப்படையில் இந்த ரேஷன் அட்டை உள்ளிட்டவைகள் சான்றிதழ்கள் இழந்தவர்களுக்கு எப்படி வழங்கப்படும் என்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரையிலும் அதிக கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களாக கருதக்கூடிய விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கிடும் என்று தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல சேதமடைந்த வீடு முழுமையாக சேதமடைந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் ரூபாயும், வீடுகள் பாதி இடிந்து குடிசைகளாக இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு 10,000 ரூபாயும், முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கனவு இல்ல திட்டத்தின் கீழாக கட்டுவதற்கான முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கான அந்த வீடு கட்டுவதற்கான நிவாரணம் என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள், வாக்காள அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை இழந்தவர்களுக்கு மூலமாக புதிய சான்றிதழ்கள் வழங்கிடவும் உத்தரவு என்பதை விட்டிருக்கிறார்கள். அதே போல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு என்பது விட்டிருக்கிறார். குறிப்பாக எந்த நாட்களில் இவர்களுக்கான நிவாரண நிதி என்பது வழங்கப்படும், எதன் அடிப்படையில் வழங்கப்பட இருக்கிறார்கள், எந்த நாளிலிருந்து வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அறிவிப்புகள் என்பது தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நிவாரண நிதி என்பது 2000 ரூபாய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் அரசுக்கு உடனடியாக தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். சரினா, இந்த புயல் வெள்ளத்தில் வாகனங்கள் நிறைய சேதமடைந்திருந்தன. அந்த வாகனங்களுக்கு அவர்கள் காப்பீடு செய்திருந்தாலும் சிறிய சிறிய சர்வீஸ் செய்வதற்கான அந்த ஒரு வழிமுறைகளை அரசு சார்பாக எடுப்பதற்கான ஏதேனும் வழிகாட்டுதல் இது கொடுக்கப்பட்டுள்ளதா? அதாவது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிர்கள், வீடுகள், அதே போல கால்நடைகள், கோழி, ஆடு உள்ளிட்டவைகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்பான அனைத்து நிவாரணங்களும் தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மழை வெள்ளத்தால் குறிப்பாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மழை வெள்ளத்தில் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் என்பது அடித்து செல்லக்கூடிய காட்சிகள் என்பது கடந்த 2 நாட்களாகவே செய்திகளில் வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக நிவாரணம், அதே போல இன்சூரன்ஸ் உள்ளிட்டவைகளை வழங்குவது தொடர்பாக எந்த அறிவிப்பும் தற்போது வரையிலும் வழங்கப்படவில்லை. முழுமையாக விவரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்ட பிறகாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அறிவிக்கப்பட்ட பிறகாக இதற்கு ஏதேனும் நிவாரண உதவி என்பது வழங்கப்படுமா அல்லது இன்சூரன்ஸ் வழங்கப்படுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஏதேனும் அறிவிப்பு வழங்கப்பட இருக்கிறதா, இல்ல அந்தந்த நிறுவனங்கள் சார்பாக அவர்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் முறைப்படி வழங்கப்படுமா என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரையிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், அதே போல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், வீடுகள் சேதமடைந்திருக்கக்கூடிய வீடுகளுக்கான புதிய வீடுகள் கனவு இல்லத்தின் திட்டத்தின் கீழாக வீடு கட்டி கொடுப்பது, அதே போல வெள்ளாடு, செம்பரி ஆடு உயிரிழப்புகள், கோழி உயிரிழப்பு உள்ளிட்டவைகள் தொடர்பாக தனித்தனியான நிவாரணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 மாவட்டங்களாக கருதக்கூடிய விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் அந்த மாவட்டங்களுக்கு குடும்ப அட்டையின் அடிப்படையில் நிவாரணம் என்பது 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் கூட தொடர் கனமழையினால் பல்வேறு பகுதிகள் என்பது பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. எந்த பகுதிகள் பாதிப்புகளுக்கு உட்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசுக்கு முறையாக தெரிவித்தால் அவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்படுவது தொடர்பாகவும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் வெள்ள மீட்பு பணிகள் ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. அதே போல ஏற்கனவே மத்திய அரசுக்கு இது தொடர்பாக கடிதங்களும் கூட தமிழக அரசு சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் இன்று தொலைபேசி வாயிலாக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு நிவாரண நிதி வழங்குவது தொடர்பாக நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சரும் தெரிவித்திருந்தார். அதே போல மத்திய குழுவும் கூட பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு
மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் மத்திய குழு தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு நேரடியாக சென்று எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முழுமையாக அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக மத்திய அரசிடம் இருந்து எவ்வளவு நிதி என்பது தமிழகத்திற்கு பேரிடர் மீட்பு சார்பாக வழங்கப்படும் என்பது தொடர்பான அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படும். அதன் அடிப்படையில் மேலும் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எவ்வளவு நிவாரண நிதி வழங்குவது என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு அந்தந்த மாவட்டங்களுக்கு நிவாரண உதவிகள் என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதி கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் அதே போல அந்தந்த மாவட்டங்கள் எந்தெந்த இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர்களுக்கான நிவாரண நிதி வழங்குவதற்காக அறிவிப்பு என்பது தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. செலினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.